பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? ஏதோ ஒரு தேவை உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்குதா? இந்த தேவைக்கு என்ன பண்ண, அந்த தேவைக்கு என்ன பண்ண, இதுக்கு பணம் கட்டணும், இதற்கு இந்த பணத்தை கொடுத்து முடிக்கணும், இதுக்கு வட்டி கட்டணும், இப்படி பண பிரச்சனையினால ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளணும். இயேசு எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், எல்லாம் தெரியும்ல. அதே மாதிரி அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஐஸ்வர்யம் உள்ள தேவன் சொன்னா வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையதுன்னு சொல்றார். பூமியும் அது நிறைவும் என்னுடையதுன்னு சொல்றார். உலகமே அவருக்கு தான் சொந்தம். அப்ப அவரை விட ஒரு ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் தான் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் எனக்கு என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தகப்பன் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தா பிள்ளைக்கு சந்தோஷம் தானே. இந்த தகப்பன் பிள்ளைகளுடைய குறைவுகளை பார்த்து கொண்டு அமைதியா இருக்கிறவர் அல்ல, அவர் உதவி செய்கிறவர். ஆனா யாருக்கு அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாயிருந்து உதவி செய்வாராம்? ரோமர் 10:12 தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும். நீங்க இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லலாம், விசுவாசிக்கிறேன்னு சொல்லலாம். அந்த ஆண்டவர் என்னை எதிர்பார்க்கிறார். அவரை தொழுது கொள்ளணும். அவரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி அவரை தொழுது கொள்ளுவது. இயேசுவே, வல்லமை உள்ளவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, எனக்கு தாயின் தகப்பனுமாய் இருக்கிறவரே, எனக்காக மரித்தவரே, உயிர்த்தெழுந்தவரே, அவரை தொழுது கொள்வது, புகழ்ந்து அவரை துதித்து அவரை தொழுது கொள்ளுவது. அப்படி நீங்க தொழுது கொண்டா அது யாராயிருந்தாலும், தம்மை தொழுது கொள்ளுகிற இவர்கள் யாராயிருந்தாலும் அனைவருக்கும் அவர் ஐஸ்வர்யம் உள்ள சம்பன்னராயிருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தினால் உன்னுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். கடன் பிரச்சனைகளை மாற்றுவார், வறுமைகளை நீக்குவார், பண பிரச்சனை மாற்றுவார், ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தில் நடத்துவார். அதற்கு நீங்க அவரை தொழுது அவரை துதித்து ஸ்தோத்தரித்து தொழுது கொள்ள வேண்டும். வெறுமனே எனக்கு அதை தார இதை தான்னு கேட்கறது மட்டும் இல்லை. நீங்க கொஞ்ச நேரம் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்களேன். நான் காலையில் எழுந்த உடனே முதல்ல பைபிள் தியானிக்கிறதுக்கு முன்னால, ஜபெல்லாம் பண்றதுக்கு முன்னால அவரை தொழுது ஸ்தோத்தரிப்பேன். அவருடைய பெயர்களை சொல்லி அவரை துதிப்பேன். சமாதான பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே ஸ்தோத்திரம், ஆலோசனை கர்த்தாவே ஸ்தோத்திரம், கொடர்களுக்கு பார்வை தந்தவரே ஸ்தோத்திரம், மரித்த உயிரோடு இருக்கிறவரே ஸ்தோத்திரம், ஒன்றான மெய் தேவனே உமக்கு. அவரை துதிப்பது. நீங்க அவரை துதித்து ஸ்தோத்தரித்து தொழுது கொள்ளும் போது அவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும். நீங்க கேட்காமலேயே ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அவ்வளவுதான். அது நீ யாராயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நீங்க ருசித்து அவரை துதித்து மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி பாருங்க. உங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கப்பட்டு பண பிரச்சனை, பண கஷ்டம் இல்லாதபடி ஐஸ்வர்யமுள்ள தேவன் குறைவுகளை நிறைவாக்கி மகிழ பண்ணுவார். செய்து பார்க்குறீங்களா? இன்னைக்கு செய்யுங்க. இன்னைக்கு நீங்க தனியா ரூம்ல இருந்தீங்கன்னா துதிக்க ஆரம்பிங்க, அவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க. அதுக்குன்னு டைம் எடுத்து அவரை புகழ்ந்து ஸ்தோத்தரித்து துதிங்க, அவரை தொழுது கொள்ளுங்க. நான் சில சமயம் சாஷ்டாங்கமாய் பாதத்துல விழுந்து தொழுது கொள்ளுவேன், முழங்காலிலே நின்று தொழுது கொள்ளுவேன். நம்ம அப்படி தொழுது கொள்ளும் போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும். அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல சம்பூரணமாய் இறங்கி வருவதை உணர முடியும். நீங்க செய்றீங்களா? உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவீங்க. தேவனே, நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறீர். நான் உம்மை தொழுது கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து தொழுது கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் எனக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருந்து எல்லா தேவைகளை சந்திக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.